இனிய தமிழமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். 2 நாட்கள் முன்பு நீயா நானா என்ற நிகழ்ச்சியிலே நாம் தக்லீஷ் என்ற ஒரு ஒரு பொருளை பற்றி அங்கு இருந்தவர்கள் விவாதித்தார்கள். அவர்களை ஒரு சாரார் அப்படி பேசக்கூடாது என்றும், ஒரு சாரார் அதை தவிர வேறு வழி இல்லை என்றும் கூறினார்கள். அந்த வேறு வழி என்று சொன்னவர்கள் சொன்ன ஒரு கருத்து என்னவென்றால், ஒரு சிலர் தாங்கள் தமிழையே படித்ததில்லை என்றும், தாங்கள் தமிழ் குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் தன்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் அவர்களை எழுத்து வடிவத்திலோ எண் வடிவத்திலோ அவர்கள் சொல்லுகின்ற அந்த பயன்படுத்தும் மொழியிலோ அல்லது பண்பாடான மொழியிலோ அவர் தமிழை கற்கவில்லை என்று கூறினார்கள். இது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அடுத்ததாக ஒரு சிலர் என்னவென்று சொன்னார்கள் என்றால், ஆங்கிலத்தில் 26 எழுத்து தான், ஆனால் தமிழில் 247 எழுத்துக்கள். எனவே நாங்கள் என்ன தமிழிலே பேசிக்கொள்கிறோமோ அந்த தமிழை அப்படியே ஆங்கிலத்திலே நாங்கள் போடுகிறோம். அந்த என்றால் ANTH அந்த என்று போடுகிறோம். இதுதான் எங்களுக்கு பேச்சு மொழியை அப்படியே எடுத்து நாங்கள் அந்த ஆங்கிலத்திலே நாங்கள் எழுதும்போது எங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கிறது என்று நிறைய சாஃப்ட்வேர்காரர்களும் மற்றும் உள்ளவர்களும் கூறினார்கள். ஆகையினாலே இன்றைக்கு நாம் முன்னாலே ஒரு தடவை நாம் 6 மாதங்கள் முன்னாலே சிந்தித்திருக்கிறோம். இன்றைய தமிழுடைய இன்றைய நிலை என்பதை பற்றி நாம் கவலை கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் சொல்வது எல்லாம் பார்த்தால், இன்றைக்கு நம்முடைய மொழியினுடைய எழுத்து அவர்களுக்கு புரியவில்லை என்று சொல்கிறார்கள். அதாவது விலக்குக்கு வர அந்த லாவும் சரி, அதாவது எக்ஸம்ஷன் விலக்கு என்று சொல்கிறதுக்கு வரக்கூடிய லாவும் சரி, அவர்களுக்கு புரியவில்லை என்று சொல்கிறார்கள். நாம் வல்லினரா என்று சொல்லுவோம். அதை ஒரு சிலர் என்ன சொல்வார்கள், குண்டுரா என்று சொல்வார்கள். அப்படி குண்டுரா என்று சொன்னாலும் கூட பரவாயில்லை. ஆனால் அவர்கள் என்ன எழுதினா ஆர்ஏ என்று போட்டுக்கிறார்கள். அது குண்டுராவாக இருந்தாலும் சின்னராவாக இருந்தாலும் அது ஒரே இதில் வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு அந்த சிறப்பு ழகரம் அவர்களுக்கு புரிபடவே இல்லை. அவர்கள் எல்லாமே எல்லியே அவ்வளோதான் அன்று போட்டால் போதும் என்று சொல்கிறார்கள். எனவே தமிழில் நிறைய எழுத்துக்கள் இருக்கின்றன. எங்களை அது ஒரு குழப்பத்தில் ஆழ்த்துகின்றன. அதற்கு பதிலாக நாங்கள் எல்லா விதமான சொற்களையும் ஆங்கிலத்திலேயே டைப் செய்து அதை ஒரு செய்தியாக அனுப்புகிறோம். ஒரு நண்பர்களுக்குள்ளே செய்தி பரிமாற்றம் பண்ணிக்கொள்கிறோம். எங்களுக்கு இது மிகவும் கஷ்டமில்லாமல் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார்கள். அப்பொழுது என்னாகும், எதிர்காலத்திலே இதை செய்தவர்களானால் அங்கே தமிழ் மொழியினுடைய எழுத்துக்கெல்லாம் மறைந்து போகும். இதை அங்கே இருப்பவர்களும் குறிப்பிட்டார்கள். அதை அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவரும் குறிப்பிட்டார்கள். எனவே இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே அவர் பாரதி சொன்னது போல மெல்ல தமிழினி சாகும் என்று அவர்கள் கூறினார்கள். அது அவருடைய வருத்தத்தையும் அவருடைய கவலையும் வெளிப்படுத்தியது. இன்றைக்கு நாம் அதை பார்க்கும் பொழுது நமக்கு இப்படியா ஒரு தமிழகம் போக வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் இதற்கு காரணம் பெற்றோர்தான். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை முதலே கொண்டு போய் CBSEயிலே அல்ல கான்வென்ட்லே ஒரு பெரிய பள்ளிக்கூடத்திலே சேர்த்துவிலே அவர்கள் மிகுந்த ஒப்படைகிறார்கள். தாத்தா பாட்டிகளும் அப்படித்தான். அதே மாதிரி அவர்கள் தங்களுடைய பேரன் ஒரு வார்த்தை ஆங்கிலத்திலே பேசிவிட்டாலும் சரி, வீட்டிலே அம்மாவை அவன் மம்மி டாடி என்று அழைத்தாலும் சரி, அவர்கள் உடனே அவருடைய ஜென்மம் எடுத்த பயன் விளைந்து விட்டதாக அவர்கள் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எனவே பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்கிறது, ஆங்கிலத்திலே தான் பேச வேண்டும், தமிழிலே இங்கே பேசக்கூடாது என்று சொல்கிறார்கள். எனவே அங்கே இருப்பவர்கள் எல்லோரும் அந்த தமிழை புறந்தள்ளிவிட்டு அவர்கள் ஆங்கிலத்திலே உரையாடுகிறார்கள். ஆங்கிலத்திலே இருக்கிற இங்கு தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்து டங்கிலீஷ் என்ற தனி மொழியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை எப்படி நாம் நம்முடைய தனித்தமிழை வளர்த்த முடியும்? இதில் என்ன சிரமம் இருக்கிறது என்றும் தெரியவில்லை. அதாவது நாம் படிக்கின்ற காலத்திலே நமக்கெல்லாம் அப்போ LKG UKG எல்லாம் இல்லை. 1வது 2வது படிக்கிற காலத்திலே ஸ்லேட்டை வைத்து அன்றைக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதில் என்ன சிரமம் இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகின்றது என்னவென்றால், எங்களுக்கெல்லாம் நாங்கள் MNC கம்பெனியிலே ஒர்க் பண்ணுகிறோம், நாங்கள் சாஃப்ட்வேர் நிறுவனத்திலே ஒர்க் பண்ணுகிறோம். எனவே எங்களுக்கு இந்த மாதிரியான 247 எழுத்துக்களை வைத்துக்கொண்டு எங்களால் சிரமப்பட முடியாது என்று சொல்கிறார்கள். நம்முடைய தாயை படித்தவனை விடையல் என்று நாம் சொன்னோம். ஆனால் இன்றைக்கு தாய்மொழியாவது மண்ணாவது அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. அவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே ஆங்கிலத்திலே டைப் செய்து அப்படியே செய்தியாக அனுப்பிவிடுகிறார். அது அவர்களுக்கு எளிதாக இருக்கிறதாக சொல்கிறார்கள். இதை கேட்கிற பொழுது நமக்கு மனசு வலிக்கிறது. இப்படியும் நம்முடைய தமிழ்நாடு கெட்டிச்சுவராக வேண்டுமா என்றெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். இன்றைக்கு இருப்பவர்களாம் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், அவர் ஆங்கிலம் நம் மீது கொண்டு வந்திருக்கு,
நம்ம தமிழையை கபலீகரம் செய்து கொண்டிருப்பதை எல்லாம் அவர்களுக்கு தெரிந்தே செய்கிறார்கள். அவர்கள் பெரிய மனிதர்கள் விட்டு பிள்ளைகள் எல்லாருமே பெரிய பெரிய ஆங்கில பாடத்தில் படிக்கிறார்கள். ஆங்கில மொழி வாயிலாக தான் அவர்கள் படிக்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு ஓப்பாக இருக்கிறது. தமிழை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. எனவே இனி எதிர்காலத்திலே அன்றைக்கு என்னுடைய தமிழ் வாத்தியார் ஒன்று சொன்னார். என்னவென்று சொன்னார் தெரியுங்களா? அது தமிழுக்காக பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது மக்கள் அதுக்காக தமிழ் போராடுவதற்காக வெளியே வருகிறேன் என்று சொன்னார்கள். அப்படி தமிழாசிரியர் கூப்பிட்டு மாணவர்களே, யாராவது தமிழில் 40 மார்க்குக்கு மேலே வாங்கியிருந்தால் நீங்கள் அந்த போராட்டத்துக்கு செல்லுங்கள் என்றார். எல்லாரும் திரும்பி வந்து விட்டார்கள். அந்த அளவிலே தான் அன்றைக்கு இருந்தது. 50 வருடங்களுக்கு முன்னாலே இருந்த நிலைமை இன்னும் சீரழிந்து விட்டது. எனவே நம்ம தாய் தமிழை யார் காப்பாற்றப் போகிறார்கள்? எதிர்காலத்தில் இந்த இந்த இருக்கக்கூடிய எழுத்துக்கெல்லாம் நாம் சிதைந்து போய்விட்டால் எப்படி நாம் இதை மீண்டும் கொண்டு வருவது தெரியவில்லை. இன்றைக்கு தமிழ் தாய் இன்றைக்கு அனாதையாக நின்று கொண்டிருக்கிறாள். இது தமிழர்களை பார்த்து கொண்டு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பேசுவது எல்லாமே பெரிய அளவிலே தமிழை காப்பாற்ற வேண்டும் என்று தான் பேசுகிறார்கள். ஆனால் அதுக்காக எந்தவித ஒரு முனைப்பும் யாரும் எடுத்ததாக தெரியவில்லை. அந்த நிகழ்ச்சியை பார்த்த பொழுது நம் நெஞ்சிலே ரத்தம் கொட்டியது. ஏன் இந்த நிலை நமக்கு அவல நிலை ஏற்படுகிறது என்று. இதை படித்தவர்கள் இருப்பவர்களாம் தயவு செய்து புரிந்து கொண்டு பெற்றோர்களாகி நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கிற காலத்திலேயே அவர்களுக்கு நம்முடைய பாடத்தை விட்டு வேறு ஃப்ரெஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள், அப்படி வேறு ஒரு மொழி எடுத்துக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லாமல் குறைஞ்சபட்சம் அவர்கள் தமிழிலே இன்றைக்கு அவர்கள் பேசட்டும். அவர்களுக்கு மெல்ல மெல்ல அதை கொண்டு வாருங்கள். நான் ஒன்றை கவனிக்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி நடக்கிறது. மேலை நாடுகள் எல்லாம் நாம் பார்த்தோமே ஆனால் அவர்களுக்கு அந்த தமிழ் மீது இருக்கிற பற்று வெறியாக கூட வருகிறது. அந்த மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள், அதே மாதிரி அப்படி இருக்கக்கூடிய வெவ்வேறு நாட்டில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் அவருடைய குழந்தைகளுக்கு நல்ல முறையில் தமிழை கற்றுத்தருகிறார்கள். தமிழை அவர்களும் அந்த நாட்டு மொழியோடு தமிழையும் கற்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது தமிழன் மட்டும்தான் தமிழனாக இல்லையோ என்ற எண்ணம் நமக்கு மனசிலே தோன்றுகின்றது. நாம் என்ன செய்ய? வருத்தப்படத்தான் செய்ய முடியும். ஏன் வயதானவர்கள் பேசி இன்றைக்கும் இளைஞர்களுக்கு ஏற்காது. அதுதான் கிராமத்தில் சொல்வார்கள், கிழவன் சொல்வதற்கெல்லாம் கின்னார்களுக்கு ஏறாது என்று சொல்வார்கள். எனவே நாம் வருத்தப்பட வேண்டியதான். ஆண்டவனை நாம் வாழ்த்தி அவரை ஆண்டவனிடம் பிரார்த்திக்க வேண்டியதுதான். எப்படியாவது தமிழை காப்பாற்றுங்கள் என்று. நன்றி, வணக்கம்.